ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை சேர்க்காத பட்டர் கேக் செய்ய போகிறோம். அந்த பட்டர் கேக்லேயே நான் கொஞ்சம் கப் கேக்கு, ட்ரீம் கேக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேக் வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பீட்டர் இல்லைன்னாலுமே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிக்க போகிறோம். இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரையும் பட்டரும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம முட்டை சேர்க்காதனால 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே வாசனைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து இதில் தயிர் சேர்க்கலை அப்படின்னா முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு வந்து 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு 2ஆக நான் பிரிக்க போகிறேன். அந்த மாதிரி கப்பில் வந்து கொஞ்சமாக பட்டர் தடவி கொஞ்சமாக இந்த வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக்கை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் கேக்காகவும் வெண்ணிலா ஃப்ளேவர்லேயும் 2 கேக்காக பண்ண போகிறேன். 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கப் கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேக் பேனில் வந்து நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது பாதி அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம். அந்த மாவை சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்போது மிச்சம் உள்ள மாவில் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தனியாக கொஞ்சமாக வந்து கப் கேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 கப் கேக் பண்ணியிருக்கேன். 3 வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்லேயும் 3 வந்து சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் இந்த மாதிரி 6 கப் கேக் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் உள்ளதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேன்லேயே ஃபுல்லாக சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக வரும். இப்போ இது மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் வந்து சாக்கோஸ் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ளதுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் உள்ளதுக்கு வந்து நான் ட்ரை செரி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கீழே பெரிய அடிகனமான கடாயை வச்சு அதில் வந்து கேக்கை வச்சு வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கப் கேக்கையும் வேக வச்சாச்சு. எனக்கு கப் கேக் வேகிறதுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் தேவைப்பட்டது. அந்த பேனில் பெருசாக வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கேக் வேகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் போல் தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம். இப்போ ட்ரீம் கேக் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து ஐசிங் சுகர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
ஐசிங் சுகர் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து திக்காக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து வராது. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பட்டர் கேக்கு பெரிய கேக் செஞ்சோம் இல்லையா, அதுலேருந்தே நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுல் எடுத்து கீழே வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்த்து இதை மாதிரி நல்லா வந்து லைட்டாக அமுத்தி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சமாக சமப்படுத்திக்கோங்க. நீங்கள் இதில் வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம், சாக்லேட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் நட்ஸு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் வந்து டைரெக்டாக வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் நீங்கள் நட்ஸு சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் எங்கே பார்த்தாலும் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். இது பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ட்ரீம் கேக் வந்து ஒரு 4 கப்பில் வந்து ரெடி பண்ணேன். இந்த கேக்குக்கு வந்து டார்க் சாக்லேட் வந்து சரியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மட்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக்கை நான் வந்து கட் பண்ணி காமிக்கலை. ஏன் அப்படின்னா இது வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே, அதுக்காக நான் அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி செஞ்சேன். ஸோ அதனால் நான் இதை வந்து நான் கட் பண்ணலை. மத்தபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.